அனிதா, சீக்கிரம் பேக் எடு. என்னடி பாத்துட்டே இருக்க? போ. எங்க? அக்கா ரூமுக்கு. அங்க போய் சொல்லு. அங்க போய் திங்ஸ் எல்லாம் வைக்கதாண்டி. வச்சிட்டு சொல்லடி. வச்சிட்டு இதான் உன் வீடு, இதான் உன் குடும்பம்ல. அனிதா, நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டி. இதுக்கு மேல ஒருத்தி புரிய வைக்கவே முடியாது. அதுவும் உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட இவ்ளோ சொல்றதே அதிகம். உனக்கே புரிஞ்சிருக்கும். நீ ஏன் தலை குனிஞ்சு நிக்கிற? தலை குனிஞ்சு நிக்க வேண்டியவங்க தலை நிமிர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. அனிதா, நான் ரஜினி, உனக்காக, உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்காக, உன் பாரத்தை சேர்ந்து சுமக்கிறதுக்காக உனக்காக ஒருத்தன் வந்தான். அவனை நீ தெரிஞ்சே தொலைச்சிட்டடி. அனிதா, நீ என்னை என்ன வேணாலும் திட்டு, ஆனா இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசாத. சரி, உன்னை பத்தி பேசு. நீ என்ன பண்ண போற? நான் தான் சொல்லிட்டேன் அனிதா, இப்ப இருக்கிற இந்த செகண்ட் மட்டும்தான் என்னது. என் எதிர்காலம் அப்படி இப்படின்லாம் எதுவும் இல்லை. சரி, நீ சொல்ற பாயிண்ட்டுக்கே நான் வரேன். இந்த செகண்ட், இப்போ இந்த பேக அக்கா ரூம்ல வச்சுட்டு என்ன பண்ண போற? எங்க போய் தூங்குவ? இந்த மாதிரி ஒரு கொடுமை மட்டும் எனக்கு நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் கொன்னு போட்டு ஜெயிலுக்கு கூட போயிருப்பேன். திரும்ப திரும்ப சொல்றேன், நல்லவளா இரு. இப்படி ஏமாலியா கோமாலியா இருக்காத ரஜினி. உனக்கு கிடைக்க வேண்டியது இதுவாடி. சொந்த வீட்டுக்குள்ளேயே போக இடம் இல்லாம ஒரு அகதி மாதிரி நின்னுட்டு இருக்கடி. உள்ளுக்குள்ள நீ எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பேன்னு எனக்கு தெரியும் ரஜினி. ஆனா நீ இத தைரியமா புத்திசாலித்தனமா கடந்துதான் ஆகணும். அனிதா, ஆமாண்டி, நீதான் கடந்து வரணும். இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணல. என்னடி சொல்ற? ஏய் ரஜினி, எப்படியும் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கிளம்பலாம் தானே இருந்தேன். காலையில கிளம்புறதுக்கு இப்பவே கிளம்புறேன், அவ்வளவுதான். தெரியும் ரஜினி, இது உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில நான் உன் கூட இருந்தா உன் குடும்பத்துக்கு நானும் பாரமா தான் இருப்பேன். நான் இப்படி சொல்றேனேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத ரஜினி. சச்ச, நீ என்னைக்கு தப்பா நினைக்கிற அளவுக்கு பேசிருக்க. எனக்கு புரியுது அனிதா, நீ போயிட்டு வா, பரவாயில்ல. ஆனா அடிக்கடி கால் பண்ணி பேசு, அப்படியே இருந்துராத. நான் உன்கிட்ட பேசாம நான் எப்படி இருப்பேன் ரஜினி? இங்க பாரு, நீ இயல்பா ஆகணும், மாறிதான் ஆகணும். நீ இப்படிதான் இருப்பேன்னு மட்டும் இருந்துராதடி, பிளீஸ். நான் கிளம்புறேன். நீ போய் திவ்யா ரூம்ல படுத்துக்கோ. ம் ம். அனிதா,
சாரிடி, நீ கிளம்பு, பார்த்து போயிட்டு வா. கால் பண்ணு. பாத்துக்கோ. எப்போ வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. உள்ள வந்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா இவ ஏண்டா வந்தாங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ஷை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன ஷை வேண்டி இருக்கு? இது உன்னோட ரூம், உனக்கு பழக்கப்பட்ட இடம். எனக்கு அப்படிலாம் இல்ல இல்லையா, அதான். சேச்சே, இது ஏன் ரூம்லாம் இல்ல, ரஜினி அக்காவோட ரூம். எனக்கும் இது புது இடம் மாதிரி தான். ஏன்னா அடுத்தவங்க ரூமுக்கு நான் போக மாட்டேன், ஏன் ரூமுக்கும் அடுத்தவங்கள வரவிட மாட்டேன். என்ன அப்படி யோசனை? ஓ, வந்ததும் கால்ல விழுவேன்னு பாத்தீங்களா? கால்ல விழணுமா என்ன? வேணாமா, என்ன கால்ல விழுன்னு சொல்லாம இருந்தா சரி. நைஸ். இப்படி ஃபன்னா பேசிட்டே இருந்தா நான் ஹாப்பியாவே இருப்பேன். அதான் உங்களுக்கும் நல்லது. என்னடா 2 கிளாஸ்ல ஊத்துறாளேன்னு பாக்குறீங்களா? எனக்கு அடுத்தவங்க குடிச்சா அந்த கிளாஸ்ல கழுவிட்டு குடிக்க கூட பிடிக்காது. அடுத்தவங்க குடிச்ச பாலை என்னால எப்படி குடிக்க முடியும்? எனக்கு அப்படிலாம் இல்ல, நீ குடிச்சிட்டு குடு, நான் குடிக்கிறேன். அதெல்லாம் இல்ல. எனக்கு எது பிடிக்கலையோ அத அடுத்தவங்கள பண்ண வைக்க கூடாது. அட் த சேம் டைம் எனக்கு பிடிக்காதத அடுத்தவங்களும் பண்ண கூடாது. அப்புறம் இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு முக்கியம் இல்ல, இனிமே நீங்க நான் சொல்றத தான் கேட்கணும். என்ன சொல்ற? எனக்கு பிடிக்காதத நீங்க செய்ய கூடாது, எனக்கு பிடிக்காதவங்க கூட நீங்க பழகவும் கூடாது. என்ன அப்படி ஷாக் ஆகுறீங்க? நாளைக்கு நமக்கு பேபி பிறந்தா கூட என்ன கொஞ்சறத விட பேபிய கம்மியா தான் கொஞ்சணும். புரிஞ்சுதா? உங்களோட எல்லா பெஸ்டும் நானா தான் இருக்கணும். எனக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், பட் யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன விட்டு கொடுக்க கூடாது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இனிமே அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு எந்த எக்ஸ்கியூஸும் என்கிட்ட சொல்லக்கூடாது. அது உங்க அக்காவா இருந்தாலும் சரி, எங்க அக்காவா இருந்தாலும் சரி. என்ன பதிலையே காணும்? நீ ஃபர்ஸ்ட் நைட்ல இவ்ளோ கண்டிஷன் போடுற? ஃபர்ஸ்ட் நைட்ங்கிறதுனால தான் கொஞ்சம் கம்மியா கண்டிஷன் போடுறேன். இது வெறும் பிகினிங் தான், போக போக இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கா? எஸ், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். லைட் ஆஃப் பண்ணட்டுமா?
ரஞ்சிதம் வேண்டாம்மா, நான் சொன்னா கேளு, விடுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசாம தூங்குங்க. என் காலம் முடியறதுக்குள்ள உங்களை ஒரு தடவை பார்த்தா போதும்னு நினைச்சேன். உங்க கூட நின்னு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற புண்ணியம் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்து உங்களை சாப்பிட உட்கார வச்சு ரஜினி வந்துட்டான்னு பதறி அடிச்சு உங்களை எழுப்பி விட்டுட்டு நான் சாப்பிட உட்கார்ந்தனே, அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னாச்சு? எல்லாரும் ஒரே இடத்துல குரூப்பா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளுங்கன்றல, தள்ளுங்க. அம்மா நீயா? என்ன திடீர்னு நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க? அதுவும் வடை பாயசம் வேற, எல்லாம் புதுசா இருக்கே. அன்னைக்கு உங்களை ஒரு வாய் சோறு கூட சாப்பிட விடாம செஞ்சவ அப்புறம் கல்யாணத்துல உங்களை உள்ள கூட விட மாட்டேன்னு அழிச்சாட்டியும் பண்ணிட்டாளே. இப்படி ஒருத்தி மனசுல ஈரம் இல்லாம பாசம் இல்லாம இருக்க முடியுமாங்க? என்ன ரஞ்சிதம், நானும் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஏன் அவளை இப்படி திட்டிக்கிட்டே இருக்க? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவளை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பார்த்து பார்த்துதான் எல்லாமே நடக்கும். மத்தவங்க மனசை பத்தி என்ன தெரியும் அவளுக்கு? நான் இப்பவும் சொல்றேன், அவ என் இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு ராதிகாவுக்கு இப்படி ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்குன்னா அது அவளால தானம்மா. அவ அத்தனை பேருக்கு நேரா உங்களை அவ்வளவு கேவலப்படுத்திருக்கா. நீங்க எப்படித்தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. உண்மையை சொல்லணும்னா அவ அப்படியே என்ன வெளியில விரட்டி விட்டு இருந்தாலும் கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன் ரஞ்சிதம். என்னங்க பேசுறீங்க நீங்க? ஆமாம்மா, இந்த குடும்பத்துக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லு. ஒரு நல்லது செஞ்சிருக்கேனா? இல்லையே. ஆனா என்னால உங்க எல்லாருக்கும் எவ்வளவு அவமானம். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும்னு ரஜினி தானமா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கே கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. ஆனா அவ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு சொல்லு. ராதிகா கல்யாணத்துல கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு இருக்க முடியாம போயிடுச்சே. ஆனா அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நீங்க அவளுக்காக வருத்தப்படுறதுல கொஞ்சமாவது அவ உங்களுக்காக வருத்தப்படுறாளா? அவ மனசுல இதை விட எவ்வளவு பெரிய வேதனை இருக்குன்னு தெரியுமா? உனக்கு புரியல ரஞ்சிதம். இப்ப கூட பாரு, நான் இல்லனா அவ இந்த ரூம்ல தங்கியிருப்பாள்ல. இப்பவும் நான் தாமா அவளுக்கு தடங்களா இருக்கேன். ஏன் இந்த வீட்ல இந்த ரூம் விட்ட வேற இடமே இல்லையா என்ன? அவ திவ்யா கூட இருப்பா, இல்லனா வேற ரூம்ல இருப்பா. ஒண்ணு இல்லனா ஒரே ஒரு நைட்டு தானே ஹால்ல தூங்குவா. நம்ம வீடு தானே. நீங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, சும்மா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. பேசாம நிம்மதியா தூங்குங்க. ஆமாங்க, நல்லா இருந்தது. அப்படியா? அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த புடவை எப்படி இருந்தது? அந்த புடவை நல்லா இருந்துச்சுல்ல? மருமகளே, அடுத்தது உன்னோட கல்யாணம் தான் போல. இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல. ச்சே, எப்ப பாரு மருமகளே மருமகளேன்னு.
என்னம்மா ஆ? கல்யாணம்னு சொன்ன உடனே கனவுக்கே போயிட்டியா? அத்தை, எனக்கு முன்னாடி இந்த வீட்ல ரஜினி அக்கா கல்யாணம் தான் நடக்கணும். அதுவும் சரிதான். நியாயப்படி பார்த்தா இப்பவே அவ கல்யாணம் தான் நடந்திருக்கணும். ஆமா சித்தி, ஆனா எங்களுக்காக தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்காம முதல்ல ராதிகா அக்காவோட கல்யாணத்தை நடத்தினா. ஆ, அவ எங்க நடத்துனா? உங்க அப்பா வந்துல நடத்தினாரு. அத்தை, ரஜினி அக்கா இந்த குடும்பத்துக்காகவும் ராதிகா அக்கா கல்யாணத்துக்காகவும் என்னென்ன செஞ்சாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அத்தை. அப்பா வந்துட்டாருங்கிறதுக்காக அவர் தான் நடத்தினாருன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னடி பூனை மாதிரி இருந்துகிட்டு நீ இப்ப இப்படி வாயாடுற? ரஜினிய யாரு ஒரு வார்த்தை சொன்னாலும் அவளுக்கு பிடிக்காத அத்தை. அதோட அவ பேசுனதுல ஒன்னும் தப்பு இல்லையே. ஆமா, அடுத்து இந்த வீட்ல ரஜினி அக்கா கல்யாணம் தான். என் கல்யாணத்தை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். சரி, மறுபடியும் அவ எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? அப்படி சொல்ல நான் விட மாட்டேன். ஒருவேளை அப்படி அவ உறுதியா இருந்தாலும் அதுக்காக நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் கல்யாணம் நான் நல்லா படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான். நில்லு. என்ன இவ? என்ன பண்றது இப்போ? அனிதாவும் இல்ல, ஆனா அவ பாவம் எனக்காக அவ ஃபேமிலியை விட்டுட்டு இத்தனை நாள் இங்க வந்து தங்கியிருந்தா. நாம தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு யாரும் சொந்தம் இல்ல. அனிதாவும் நிஷாவும் சொன்னது கரெக்ட் தான். ஆனா என்னால டக்குன்னு தூக்கி போட்டுட்டு வர முடியல. என் வீட்டுல இருக்கிறவங்க என்னை பத்தி நினைக்கலன்னாலும் நான் அவங்கள பத்தி யோசிச்சுதான் ஆகணும்.